அதாவது இன்னைக்கு சிஎஸ்கே தோத்ததுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ருத்ராஜ் கேப்டன்சி பண்ணாம இருந்ததுதான். இல்லைன்னு வைங்களேன், இன்னைக்கு நடந்த சோக்கையும் தூக்கி அந்த ஆள் தலையில கட்டியிருப்பானுங்க. போன மேட்ச்ல டெவான் கான்வே நல்ல ரிதம்ல நல்லா அடிச்சிட்டு இருக்கும்போது அவர் பினிஷ் பண்ணுவார்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சடனா ரிட்டையர் அவுட் கொடுத்து ஜடேஜா உள்ள அனுப்பிச்சது அவர் தான் சொல்லி போட்டு அந்த ஆள் அடியான அடி அடிச்சானுங்க. அதனாலேயே என்னவோ தெரியல அந்த ஆள் ரூல்ட் அவுட்னு போயிட்டாரான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி அப்படி தெரியலனாலும் பதில் சொல்லுங்க. 10வது ஓவருக்கு அப்புறம் ஜடேஜா இருக்கும்போது தோனி இருக்கும்போது எதுக்கு அஸ்வின் வரணும்? சரி அவரு வந்தாரு அவுட் ஆனாரு, ஜடேஜா வந்து அவுட் ஆனாரு. சடனா இனி வந்து அடிக்க ஆளே இல்லாத மாதிரி சடனா வந்து 10 ரனாக்கு வச்சிருந்த இம்பாக்ட் சப் ரூல் எடுத்து கொண்டு போய் தீபக் கூடா கொடுத்து அவரையும் உள்ள அனுப்பிச்சு அவுட் ஆனதுக்கு அப்புறம் தோனி வந்து அவரும் அவுட் ஆறுது. இது நல்ல வேளை ருத்ராஜ் வந்து கேப்டன்சி பண்ணல. இல்லைன்னா வளர்ந்து வர்ற ஒரு இந்தியன் டீம்ல ஒரு இடம் பிடிக்கக்கூடிய ஒரு பிளேயருக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு படத்தை வாங்கி கொடுத்திருப்பாங்க. இங்க தோனி வந்தா மாறிடும், ருத்ராஜ் போனா மாறிடும்னா நம்ம தான் மாறணும். ஏன்னா இங்க விளையாட ஆள் இல்ல, ஓப்பனிங் ஆள் இல்ல, மிடிலுக்கு ஆள் இல்ல, பினிஷ் பண்ண ஆள் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த 100ம் அந்த பேட்டிங்ல சிவம் டுபே ஏதோ பண்றனால இவங்க 2 பேரை தவிர மீதி எல்லாரும் ரூல்ட் அவுட் ஆயிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுது. இன்ஃபேக்ட் இது எப்படி ஆயிப்போச்சுன்னா ஏதோ கமர்ஷியல் மாஸ் சினிமா மாதிரி தோனி வந்தா போதும், தோனி நின்னா போதும், தோனி டாஸ் போட்டா போதுன்ற மாதிரி இருந்தா நீங்க உண்மையிலேயே அந்த கிளப்புக்கு ஃபேனா, நீங்க உண்மையிலேயே கிரிக்கெட்டுக்கு ஃபேனா இல்ல தோனிக்கு ஃபேனா? யோசிங்க.